ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சில விஷயங்களை நீங்க இப்பவே முடிவு பண்ணிடாதீங்க, கடைசி வர பொறுமையா பாருங்க. ஏன்னா நீங்க எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் 1 எபிசோட் 9. சாச்சி இப்ப குளிச்சுட்டு வெளியே வரா. ஹே நாகி, இப்ப நீ போய் குளி. ஹே நாகி அப்படின்னு அவ கூப்பிடும் போது அவ டவல் வந்துருது. அச்சோ அப்படின்னு அவ பயப்படுறா. பட் நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். நாளைக்கு டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி இசகாவா கிட்ட இருந்து வந்த மெசேஜ் அவ பாக்குறா. காலங்காத்தாலேயே நம்ம ஹீரோ கேவலமா ஒரு ட்ரெஸ் போட்டு உட்காந்துருக்கான். இவன் ஏன் இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி எரிக்கா பார்த்துட்டு பட் எதுவுமே சொல்லல. சாச்சி ஸ்கூலுக்கு போயிட்டா. பட் இவங்களுக்கு இன்னைக்கு லீவ் தான். என்ன மேல இருந்து எழுந்து வந்து கீழே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எரிக்காவை பார்த்து கேட்கறான். லீவு தானே அப்படின்னு அவ சொல்றா. பட் நான் இன்னைக்கு இசகாவா கூட டேட்டிங் போற வேற லெவல்ல இருக்கும்னு நான் நினைச்சிட்டு போவேன். ஆனா அவ கண்டிப்பா ஸ்டாம்பை கலெக்ட் பண்ண தான் கூப்பிடுவா அப்படின்னு நம்ம ஹீரோவாவே திங்க் பண்ணிக்கிறான். ஐயோ இவளோட ட்ரெஸ் வேற லெவல்ல இருக்குவா, கியூட்டா இருக்காளே அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு வா கேட்கவும், ஒன்னும் இல்ல, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி வா போகலாம், உன்னோட ட்ரெஸ்ஸும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா அப்படின்னா ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ண போலியா? உண்மையிலேயே இது ஒரு டேட் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கப்பல்ஸ் டிக்கெட் கொடுங்க, டிஸ்கவுண்ட் உண்டுல்ல அப்படின்னு சொல்லி இசகாவா கப்பல்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு வரா. கப்பல்ஸ்க்கு டிஸ்கவுண்ட் உண்டு, அதனால தான் நம்ம கப்பல்ஸ்னு சொல்லி 600 ரூபாய் டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமா மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்கலாமே, எதுக்காக என்ன சூஸ் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கப்பல்ஸ் கூப்பன்ல டிஸ்கவுண்ட்காக மட்டும் நான் சொல்லிட முடியாது. என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதுல அவ்வளவா என்ஜாயபிளா இருக்காது. ஆனா நீ ஒருத்தன் தான் எனக்கே டஃப் கொடுக்குறவன். எனக்கு ஈக்குவலா உன்னால தான் இருக்க முடியும், அதனால தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். வா போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வா கூட்டிட்டு போறா. அடுத்து எங்க போலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்கான். உனக்கு பிடிக்காம நான் இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் உன்னை ஃபோர்ஸ் பண்றேனா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், எனக்கு பிடிக்கலாம், நான் போய் சொல்ல மாட்டேன், பட் நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், நான் ஓகே தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ரிப் அப்போ ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணணும்னு நான் தனியா விட்டுட்டு போயிட்டேன், சாரி அப்படின்னு வா சொல்லவும், எதுக்கு சாரி கேட்கற, நீ ஓன் விருப்பப்படியே இரு, அதுதான் உனக்கு அழகா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இசுக்காவா லைட்டா வைக்கப்பட்டு சரி நெக்ஸ்ட் அதுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. ரெண்டு பேரும் வேற வேற டோர் வழியா போறாங்க. இதெல்லாம் எப்படி அவனுங்க கிரியேட் பண்ணிருக்கானுங்க, என்ன இவ்வளவு கதை இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒன்னு தொட்டா ஒன்னு இல்யூஷனா இருக்கு. ஆண்டவா இசுக்காவா இருக்கிற டோர் பக்கம் நான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போனா இப்ப மிரர் வேர்ல்டுக்குள்ள வந்துட்டான். இதெல்லாம் இவங்க எப்படிதான் கிரியேட் பண்றாங்களோ எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப போய்கிட்டு இருக்கான். ஓ நாகி நீ எங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இசகாவா வரா. நம்ம ஹீரோ திரும்பும் போது கால் தடிக்கி அவளை போய் கிஸ் பண்ணிருந்தான். அஜிச்சோ சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், உன்னை பீட் பண்ணி 10 தடவை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதெல்லாத்தையும் பண்ணணும்னு வச்சிருந்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அளவும், ஹே நாகி நான் பின்னாடி தான் நிக்கிறேன், அது இல்லியூஷன் தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனா நீ வெக்கப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொல்லவும் நம்ம ஹீரோக்கு இன்னும் வெக்கமா இருக்கு. டை 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 அப்படின்னு சொல்லி சாச்சி வந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்புறா. எரிக்கா பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரா. ஆமா நாகி எங்க போனான்னு தெரியுமா வா கேட்கவும், தெரியல அவன் இசகாவா கூட எங்க வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும், நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட டேட்டிங் போயிருக்கானா, அதுக்கு எப்படி நீ ஒத்துக்கிட்ட, உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. ஆனா நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டதாவே ஐடியால இல்லையே, சோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆனாலும் அவன் இப்படி பண்றது தப்பு, எனக்கு கடுப்பா வருது, அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கணும் போல தோணுது, அவன் எப்படி வேற பொண்ணு கூட டேட்டிங் போவான் அப்படின்னு சொல்லி சாச்சி செம டென்ஷன் ஆகுறா. திரும்பவும் இதை பண்ணலான்னு இசகாவா சொல்றா. திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு இசகாவா சொல்றா. இப்படியே அவங்க திரும்ப திரும்ப போயிட்டு இருக்காங்க. வீட்டு பக்கத்துல இப்படி பேஸ்பால் கேம் இருக்குன்னு தெரியாம போச்சேன்னு எரிக்கா சொல்றா. என் கோவத்தை குறைக்க நான் இப்படிதான் வந்து பால் அடிப்பேன், வெளியே நின்னுக்காதான் உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி சாச்சி உள்ள போய் நம்ம ஹீரோ மேல இருக்க கோபத்தை ஃபுல்லா பால்ல காமிக்கிறா. இப்ப எரிக்கா நடனா பேஸ்பால் பிளேயர் மாதிரி காஸ்டியூமை போட்டு வந்து நிக்கிறா. பெஸ்ட் பேஸ்பால் பிளேயர் வந்துட்டேன் அப்படின்னு எரிக்கா வரவும், நீ எடுத்தோடனே கம்மியான ஸ்பீட்ல இருக்கிறத ட்ரை பண்ணுன்னு சாச்சி சொல்றா. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு அவ ட்ரை பண்ணா. ஒரு பால கூட அவ அடிக்கல. வேத்தோஸ் இருக்கிறதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் அப்படின்னு எரிக்கா வந்திருக்கா. விளையாடி முடிச்சுட்டு எனக்கு எப்பவோ வேர்க்கும், நான் இந்த இடத்துல தான் வந்து குளிச்சுட்டு போவேன், பாடி டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற லெவலுக்கு நீ ஃபர்ஸ்ட் ஹீட்ல போய் உட்காரு அப்படின்னு சாச்சி சொல்றா. அச்சோ இது ரொம்பவே சூடா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப எரிக்கா வந்துட்டு கோல்டு வாட்டர்ல போய் இருக்கா. அது ரொம்பவோ குளிருது. அப்பாடா இப்பதான் கொஞ்சம் இதமா இருக்கு. நாகி இந்நேரத்துக்கு அவன் டேட்டிங்க முடிச்சிருப்பான்னு எரிக்கா சொல்லவும், எரிக்கா நீயே கூட இருந்ததுல நாகி மேல இருந்த டென்ஷனையே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாச்சி சொல்றா. நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மிராக்கல் தான். நாகியும் நானும் நாங்க ரெண்டு பேரும் பறக்கும்போது இடம் மாறலாங்கிறத கண்டுபிடிக்கலன்னா இந்நேரத்துக்கு நம்ம ரெண்டு ஃபேமிலி இப்படி இருந்திருக்க மாட்டோம், நானும் உன்னை மீட் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். அது என்னமோ உண்மைதான், இப்போ இந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எரிக்காவும் சாட்சியும் முடிவு பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து நூடுல்ஸ் ஆகி வெளியே வரா. ஸ்கூல்ல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்ப அவ கிளம்புறா. என்ன பார்த்தா அவ கியூட்னு சொல்லிட்டா. நான் என்ன பொண்ணு மாதிரியா இருக்கேன், நான் ஒரு பையன், இந்த டேட்டிங் ரொம்பவே மோசமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போனை பார்த்தா சாவு சாவுன்னு சாட்சி அனுப்பி வச்சிருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறான். என்ன டேட்டிங் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி சாட்சி நம்ம ஹீரோக்கு சாப்பாடு வைக்கிறா. இதுல பாய்சன் எதுவும் கலந்திருக்கியா, இதை பார்க்கும்போதே நீ செம கோவத்துல
பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒழுங்கா மூடிட்டு தின்னுடா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோவும் சாப்பிடுறான். ஆனா அது நல்லா தான் இருக்கு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது டேட்டிங் மோசமா தானே போச்சு அப்படின்னு சாச்சி அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஆமா நெக்ஸ்ட் டைம் நம்ம பப்ளிக் பேத்திங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி எரிக்கா அவங்க அம்மாக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இப்போ நைட் இவங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ வந்து ஹாலிங் பெல் அழுத்துறாங்க. நைட் 3 மணிக்கு யார் வந்து கதவை தட்டது அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ போய் அவங்க கதவை திறக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் பயந்துட்டே போய் கதவை திறந்தா எல்லாரும் கிளம்புங்க ஃபிஷிங்க்கு போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா வந்திருக்கான். என் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றான். எரிக்கா நீ ஏன் ஃபிஷர்மேன் ட்ரெஸ் போட்டிருக்க அப்படின்னு சாச்சி கேக்குறா. ஆமா நாகி எங்க போனா அப்படின்னு சொல்லி எரிக்கா தேடுனா நம்ம ஹீரோ கீழே படுத்து கிடக்கான். என்ன நாகி அதுக்குள்ள உனக்கு சீ சிக்னஸான்னு கேட்டா நம்ம ஹீரோ வாமிட் எடுத்துட்டு இருக்கான். என்ன கண்டுக்கிடாதீங்க நீங்க ஃபிஷிங் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எப்பவும் அப்பா கூட ஃபிஷிங் வருவல்ல இந்த தடவை என்னாச்சுன்னு சாச்சி கேக்குறா. நான் எப்பவுமே இப்படிதான் அவஸ்தப்படுவேன் எனக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஜஸ்ட் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தான் நினைச்சு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றான். நம்ம ஹீரோ திரும்பவும் வாமிட் எடுக்கிறான். எரிக்கா ஒரு பெரிய மீனை பிடிச்சிருதா உங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிதான் ஃபிஷ் பிடிச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதை ஒரு போட்டோ எடுக்கிறாரு. நாகி நம்ம ஒரு போட்டி நடத்தலாம் யார் பெரிய மீனா பிடிக்கிறீங்களா உங்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும். ஆமா எரிக்கா உன்கிட்ட இல்லாத துட்டா நீ ஏன் எக்ஸைட்மெண்ட் ஆகுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆனா என்கிட்ட 1000 ரூபாய் தாளா இல்லையா அப்படின்னு அவ சொல்றா. நான் நிறைய ஷாப்பிங் பண்ணுவேன் எனக்கு அது தேவை அப்படின்னு சாச்சி சொல்றா. நான் வரல நீங்களே இதுல கலந்துக்கோங்க நம்ம ஹீரோ சொல்லவும். போட்டினா பின்வாங்க கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் வீட்ல இருந்தா அட்லீஸ்ட் படிக்க வச்சு செஞ்சிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். திரும்பவும் நம்ம ஹீரோ வாமிட் தான் எடுத்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா மீன் பிடிக்க கூட்டிட்டு வரும்போது இப்படிதான் போட்ல ஒரு ஓரமா உட்காந்துருப்பான். நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா மீன் பிடிக்க வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். நீ ஒரு மீனையாச்சும் பிடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அவங்க அப்பா கூட்டிட்டு வந்துட்டே தான் இருக்காரு. அட்லீஸ்ட் இந்த தடவையாச்சும் நான் ஒரு மீனை பிடிச்சி இவரோட இந்த டார்ச்சருக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மீன் பிடிக்க நிக்கிறான். நாகி சோல் அவேக்னிங் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி எரிக்கா காமெடி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ ஒரு மீனை பிடிக்கிறான். பார்த்தா இருக்கிறதுலே ரொம்ப குட்டியா அதுதான் இருக்கு. இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அதை கடல்லையே போட்டுருந்தாரு. காம்படிஷன்ல வின் பண்ணுது நான் தான் என்ன நான் தான் பெரிய மீனை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும். நீங்களும் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டேன்னு சொல்லவே இல்லை இது மோசம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. வேலை இல்லாம காசு கொஞ்சம் டைட்டா இருக்கு ஸோ எனக்கு இந்த 1000 ரூபாய் தேவை அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எனக்கு ஃபிஷிங்கே பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படி சொல்லாத டிஃப்ரெண்டா ஒன்று ட்ரை பண்ணும்போது அது ஃபன்னா தானே இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதை யோசிச்சு பாக்குறான். சாச்சி தூக்கத்துல புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. நீ புது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே மாறிட்டன் ஆகி ஒன்னு நினைச்சா பெருமையா இருக்கு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவும். அந்த வீட்டுக்கு நான் போய் 1 மாசம் தான் ஆகுது ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இதை தான் நான் எதிர்பார்த்தேன் நீ ஹாப்பியா இருக்கல்ல அது போதும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. எனக்கு ஃபிஷிங் பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுருப்பான். ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா நீ ஃபிஷிங் பண்ண வந்தப்போ உன் கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்ட அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இது திரும்பவும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவே சொல்றான். அவங்க அப்பாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க எல்லாருமே கரைக்கு வராங்க. உங்களையும் சேர்த்து அவர் கூட்டிட்டு போயிட்டாரா அப்படின்னு சொல்லி எரிக்காவோட அம்மா திட்டிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஃபன்னா தான் இருந்துச்சு என்ன ஒண்ணு நைட்டு 3 மணிக்கு வந்து கதவை தட்டினாரு அதான் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்றா. ஒருவேளை நான் பிறக்கும் போது இடம் மாறாம இந்த ஃபேமிலியில வளர்ந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு எரிக்கா யோசிக்கிறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சோ இதுல நமக்கு இன்டைரக்டா என்ன விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா எரிக்காவோட ஒரிஜினல் அப்பா எரிக்கா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இப்ப எரிக்கா கூட அந்த புது வீட்டுல இருக்கா. நம்ம ஹீரோ ஹாப்பியா தான் இருக்கானா அவனுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபிஷிங்கே அவரை கூட்டிட்டு போயிருக்காரு. ஒரு அப்பாவா தான் பையன் மேல அக்கறையோடையும் பாசத்தோடையும் நம்ம ஹீரோ எப்படி இருக்கான் அப்படிங்கறத நம்ம ஹீரோவோட அப்பா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காரு. அண்ட் இசகாவா நம்ம ஹீரோ கூட டேட்டிங் போயிருக்கா. நம்ம ஹீரோவா அவளாதான் வாலண்டியரா கூப்பிட்டுருக்கா. ஒருவேளை இசகாவாக்கு நம்ம ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிச்சிருச்சா என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.